அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் அமைச்சர் தங்கம் தென்னரசு சொத்து குவிப்பு வழக்கில் இறுதி தீர்ப்பு, நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் சதுரடி, இது மாதிரி செய்திகள் வெளியாகிருக்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் 2006 2011 ஆண்டு காலத்தில் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக இவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செஞ்சுருந்தாங்க. இந்த நிலையில் தான் அதிரடியாக ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் மீண்டும் தாமாக முன் இவருடைய வழக்கை அதிரடியாக விசாரிக்கணும். இது அப்படின்ற மாதிரி தீர்ப்புகள் வழங்கியிருக்க நிலையில் தான் தங்கம் தென்னரசு அவர்கள் பார்த்திங்கன்னா அதிரடியாக மீண்டும் மேல்முறையீட்டு வழக்கை தொடர்ந்துருக்காரு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். தங்கம் தென்னரசு அவர்கள் பார்த்திங்கன்னா அதிரடியாக திமுகவுடைய ஒரு முக்கிய அமைச்சராக இருக்கார் இல்லையா. அமைச்சர் பதவியில் இருந்தே பார்த்திங்கன்னா அனைத்து கொலைகளும் சூழல்களும் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் திமுகவில் நிறைய புகார்கள் எழுந்திருக்கும் நிலையில் தங்கம் தென்னரசு அவர்கள் 2006 2011 ஆண்டு காலத்திலே 76 லட்சம் சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அதிரடியாக தங்கம் தென்னரசு அவர்கள் சிக்கியிருக்கார் இல்லையா. இந்த நிலையில் தான் அதிரடியாக இவருடைய வழக்கை 2022 ஆண்டு பார்த்திங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் இவருக்கு நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பு வழங்கிட்டாங்க இல்லையா. அவர் எந்த தப்பும் செய்யலை. இதனால் விடுவிக்கப்படணும் அப்படின்ற தீர்ப்பு வழங்கியிருக்க இந்த நிலையில் மீண்டும் இவருடைய வழக்கை பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக ஒரு தீர்ப்பை ரத்து செய்து மீண்டும் மறு விசாரணை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் போட்டிருக்க வகையில் தான் அதிரடியாக தங்கம் தென்னரசு அவர்கள் பெரும் சோகத்தில் இருக்கார். இருந்தாலும் நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் பார்த்திங்கன்னா டெய்லியும் இவர் இவருடைய வழக்கை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் போட்டிருக்கக்கூடிய உத்தரவால் தங்கம் தென்னரசு அவர்களும் அவருடைய மனைவி இருவருமே கைது செய்யப்படணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் பார்த்திங்கன்னா இந்த வழக்கை தொடர்ந்துருக்காரு. இருந்தாலும் மேல்முறையீட்டு வழக்கில் தங்கம் தென்னரசு அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த வழக்கை இடைக்கால தடை வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க நிலையில் இருந்தாலும் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் பார்த்திங்கன்னா இதை ரத்து செஞ்சுருக்காரு. இந்த நிலையில் தங்கம் தென்னரசு அவர்களும் அவருடைய மனைவியும் பார்த்திங்கன்னா இரவோடு இரவாக கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் இது சொத்து குவிப்பு வழக்கில் 76 லட்சம் ரூபாய் பார்த்திங்கன்னா இவங்க இழப்பீடு அரசுக்கு செஞ்சுருக்காங்க. இவர் சொத்தும் சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறையை வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இருந்தாலும் திமுக இடையே பார்த்திங்கன்னா பெரும் இழப்பை தேடி தந்திருக்கு. இதனால் திமுகவுடைய அமைச்சர்கள் அனைவருமே சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கியிருக்காங்களே. இதனால் பார்த்திங்கன்னா திமுக தலைமையகமே பெரும் கவலைக்கிடமாக இருக்குது. இருந்தாலும் முதல்ல ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே சொத்து குவிப்பு வழக்கில் சேர்க்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களுக்கும் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படும் அப்படின்ற ஒரு உத்தரவு போட போகிறதாக ஒரு செய்திகள் வெளியாக இருக்குது. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.